ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு வண்டி ஆம்பு. ஆக்சுவலாக இது கார் ஆம்பு 12 ரன் ஆகுது. இது வந்து கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பிரிச்சுட்டு எனக்கு வீட்டில் இன்னும் 220 வோல்ட் ஏசியில் இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு 4-5 பண்ணி தர சொல்லிக்கிறாங்க. அது பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கன்வியூஸாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் பேரை நான் ரெடி பண்ணி வச்சேன். இதில் என்னென்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இடத்த பிளேஸ்மெண்ட் பார்த்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கஸ்டமர் வந்து இந்த இடத்துக்குள்ளாரியே முடிக்கணும், எனக்கு இதே போதும் இந்த கேபினெட்டு, நீங்கள் இதிலே முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதுமாரி நான் வந்து இந்த கேபினெட்டுக்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பண்ணிட்டோம். ஒயரிங் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக வந்திருக்கும், ஏன்னா வந்து இதில் இடம் இல்லை சுத்தமாக. அதனால் எனக்கு கையை விட்டு பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இது என்னென்னா 4392 அந்த ஏசி இருக்கும். ஸோ இது சிங்கிள் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடியது. இந்த ஏசி என்னென்னா ஒரு மினிமமான வாட்டேஜ் கம்மியாக தான் ஹேண்டில் பண்ணுறோம். அது அது வந்து வண்டிகளுக்கு போடும்போது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிரும், ஏன்னா சின்ன இடங்கிறதால சவுண்ட் நல்லா வரும். வீட்டுக்குன்னு போடும்போது உங்களுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு பத்தாது, அந்த லெஃப்ட் ரைட் எஃபெக்ட்டு உங்களுக்கு பத்தாது. ஸோ அதுக்காக நம்ம டியூல் சப்ளையில் STK 4141 அந்த ஏசி யூஸ் பண்ணிக்கிறோம். புதுசாக போட்டுக்கிறது என்னென்னா சரவுண்ட் போர்டு ஒன்று போட்டிருப்போம். இது எக்ஸ்ட்ரா சரவுண்ட் போர்டு இல்லை, சரவுண்ட் ஆட் பண்ண சொன்னாங்க. சரவுண்ட் போட்டிருப்போம். அது டான்ஸோரு 5 amps 20 volt போட்டுக்கிறோம். பிசி போட்டு ரெட்டிஃபிகேஷன்லாம் போட்டு ப்ராப்பராக நம்ம பண்ணிருக்கிறோம். இந்த ஆள் பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கம்ப்ளைண்ட்டும் வராது, ஏன்னா ஸ்டாண்டிங் டேபிள் வச்சு கொஞ்சம் ஹீட்ஸிங் நல்லா தான் போட்டு ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து வராது. அவ்வளோதான். சின்னதாக சின்னதாக சாங் ப்ளே பண்ணி கட்டுறேன், கேட்டு பாருங்கள்.